தமிழ்நாட்டின் முதல் அதிகாரப்பூர்வ செல்ஃபி பாயிண்ட் நம்ம சென்னை. ஹலோ கைஸ், ஏர்லி மார்னிங் அழகான சன்ரைஸ் வியூவோட இப்போ நாங்கள் மெரினா பீச் அங்கே தான் வந்திருக்கோம். நாய் கூட்டம்லாம் சண்டை போடுது. என்னடா வேற கேங்க நாய் உள்ள பூந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பார்க்கலாம் தான் வந்தேன். அண்ட் வீக்கெண்டில் வந்திருக்கலாம். வீக்கெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் வீக் டேஸ்லேயே ஏர்லி மார்னிங் வந்துட்டோம். நீ எதுக்குடா வந்தா? எலக்ட்ரிக் பைக் நீ லாஸ்ட்டாக வீடியோ போட்டல, அது ஓட்டி பார்க்கணும்னு ஆசை, அதனால வந்துட்டேன். சரி, எங்கே இருக்குன்னு பாரு. அங்கே இருக்கு, ஆனால் எதுவுமே இல்லை இங்கே. இந்த பீச் மணல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பைகள் எடுக்கிறதுன்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா அதில் அந்த கிளாஸ் பாட்டில், சிகரெட் துண்டு, அப்புறம் பிளாஸ்டிக் குப்பைகள் இந்த மாதிரி நிறையா இருக்கும். குட்டி குட்டியான குப்பைகள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இந்த டிராக்டருக்கு பின்னாடி இருக்கிற இந்த இயந்திரத்தின் மூலமாக இதை வந்து பார்த்திங்கன்னா சுலபமாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ இந்த டிராக்டர் வந்து பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சில ரிவர் சைட்லலாம் வந்து இதன் மூலமாக தான் அந்த குப்பைகள்லாம் வந்து அகற்றுவாங்க. ஸோ கைஸ், அண்ட் ஃபைனலி நம்ம சென்னை அஃபிஷியல் செல்ஃபி பாயிண்ட் அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ இந்த நம்ம சென்னை செல்ஃபி பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே முதலாக அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்ட ஒரு செல்ஃபி பாயிண்ட். அதேமாதிரி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சென்னை ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்டில் தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மூலமாக. அண்ட் இதோட மதிப்பீடு வந்து பார்த்திங்கன்னா 24 லட்சம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஜனவரி 28 தான் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது லான்ச் பண்ணும்போதே அந்த ஸ்மார்ட் எலக்ட்ரிக் பைக், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 எலக்ட்ரிக் பைக்ஸோட இங்கே வந்து மெரினா பீச்சில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிங்கிளாக வந்து ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ நீங்களே வந்து பார்க்கலாம். இப்போ ஏர்லி மார்னிங் காலை 8 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ க்யூவில் நிற்கிறாங்க தனித்தனியாக வந்து ஃபோட்டோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நைட் பார்க்கும்போது லைட் வெளிச்சத்தோட செமையாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 24/7 வாட்ச்மேன்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் உட்காந்துட்டுலாம் வந்து ஃபோட்டோ பிடிக்க முடியாது. ஐ மீன் அந்த நம்ம சென்னை கோடிங்குள்ளே வந்துட்டு உட்காந்துட்டுலாம் ஃபோட்டோ வந்து பிடிக்க முடியாது. நாங்கள் போய் ஸ்மார்ட் பைக் எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக ஒருத்தன் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான் வீடியோ எடுக்க விடாமல். ஸ்மார்ட் பைக் வந்து ஓட்டே ஆகணுமா? உடம்ப கரைச்சிட்டு மெரினா பீச்சில் ஜிம் எக்ஸசைசிங் பார்க். இந்த மெரினா பீச் ரோட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்மார்ட் பைக் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் பைக் வந்து காலைல இந்த வாக்கிங் வந்துட்டு போகிறவங்களாம் சைக்கிளிங் நிறைய பேர் எடுத்து வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்டு புதுசாக லான்ச் பண்ண அந்த எலக்ட்ரிக் பைக் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிமாண்டு. ஸோ அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் பைக்கில் லான்ச் பண்ணியிருக்க அந்த நியூ எலக்ட்ரிக் பைக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைட் ஹவுஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 எலக்ட்ரிக் பைக் வந்து அவைலபிள்னு காமிக்குது. ஸோ இப்போ நாங்கள் அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். இல்லை நீங்கள் எந்த ஆப் ரெட் கலர் ஆப்பில் மட்டும் தான் பண்ண முடியும். இது ப்ளூ கலர் ஆப்பில் வராது. இந்த பக்கமே வரக்கூடாது, அப்படியே ஓடிது.
பாயிண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டுங்க. நல்லா தட்டுங்க. இது இப்படி தட்டுங்க.